உலகம் அதிரட்டுமே சில்லு பறக்கட்டுமே பராபவ ஆண்டு பிறந்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஒலாந்து, பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் ஆகியோரிடையே ஓய்வூதியம் குறித்த விவாதம் நடைபெற்றுள்ளது. இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தைகளில் பிரான்சின் பங்கேற்பு தேவையில்லை என்று இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அமெரிக்கா ஈரான் துறைமுக தடையை அறிவித்துள்ளது. இதற்கு பிரான்ஸ் பிரிட்டன் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் போரில் தற்போதைய சர்ச்சைக்குரிய ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் எமனுவல் மேக்ரோ, கீர் ஸ்டார்மர் ஆகியோர் இணைந்த அமைதி பணிக்கான மாநாடு பற்றி மேக்ரோ அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் தொடர்பில் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பிரான்சில் சிரிப்பு வாயு துஷ்பிரயோகம் மருத்துவமனை எதிர்கொள்ளும் சவாலாக அமைந்துள்ளது. பிரான்சில் 2024 ஆண்டில் இருந்து ஒரு வாகனத்தில் அடைத்து வைக்கப்பட்ட 9 வயது சிறுவன் பட்டினி கிடந்த நிலையில் நடக்க முடியாதவராக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன் இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 420993. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஒலாந்து, பிரான்ஸ் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் ஆகியோரிடையே ஓய்வூதியம் குறித்த விவாதம் நடைபெற்றுள்ளது. பிரான்சின் லே கிராக் என்ற சிந்தனை குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்த விவாதத்தில் பிரான்சுவா ஒலாந்து, எதுவா பிலிப் ஆகியோர் பங்கேற்றார்கள். பிலிப் தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வேலை செய்ய வேண்டும் என்ற கருத்து பொருளாதார தேவையாக முன்வைக்கப்படுகிறது. ஒலாந்து இந்த கருத்தை எதிர்த்து சமூக நீதி மற்றும் வேலைவாய்ப்பு நிலைமைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். பிலிப்
தான் முன்வைக்கும் தீர்வு நீண்டகால நிதி நிலைப்பாட்டிற்கு அவசியம் என்று வாதிட்டுள்ளார். இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தைகளில் பிரான்சின் பங்கேற்பு தேவையில்லை என்று இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தைகளில் பிரான்சுக்கு இடமில்லை என்பதை இஸ்ரேலிய அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இஸ்ரேல் லெபனான் இடையே எதிர்பார்க்கப்படும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ் எந்த பங்கும் வகிக்கவில்லை என்று இஸ்ரேல் அரசு அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிரான்ஸ் எந்த வகையிலும் பங்கேற்கவில்லை என்று மேலும் ஒரு அதிகாரி தெளிவுபடுத்தியுள்ளார். பிரான்ஸ் பேச்சுவார்த்தைகளுக்கு பொருத்தம் இல்லாதது என்று மற்றொரு அதிகாரி கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிகாரிகளின் கருத்துக்கு பதிலளித்த பிரான்ஸ் நாட்டின் தூதுவர், ஒருவர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழ் தேவையில்லை, மாறாக இஸ்ரேல் லெபனானில் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என விரும்புவதாக பிரான்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இஸ்ரேல் லெபனான் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்ய பிரான்ஸ் தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. அந்த பேச்சுவார்த்தையை பாரிஸில் நடத்துவதற்கும் விருப்பம் தெரிவித்திருந்தது. அமெரிக்கா ஈரான் போரின் பொழுது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அமைப்பு மீது லெபனானில் நடத்திய தாக்குதல்களை பிரான்ஸ் கடுமையாக கண்டித்துள்ளது. முன்னர் இஸ்ரேல் லெபனான் இடையே நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ் முக்கிய பங்காற்றியமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் பிரான்சிற்கு அதிகாரப்பூர்வமான இடம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் ஏப்ரல் 14 தொடங்கவுள்ள முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ் பங்கேற்க கேட்டுக்கொண்டதா என்பது குறித்து 3 அதிகாரிகளும் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் துறைமுக தடையை அறிவித்துள்ளது. இதற்கு பிரான்ஸ், பிரிட்டன் தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக பன்னாட்டு பேச்சுவார்த்தைகளை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் உறுதி செய்துள்ளார். அமெரிக்கா அறிவித்திருக்கும் ஈரான் துறைமுக தடையை ஆதரிக்கவில்லை. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த போரில் தாங்கள் இழுக்கப்பட போவதில்லை என்றும் கியர் ஸ்டார்மர் தெளிவுபடுத்தியுள்ளார். பிரிட்டன் கடல் கண்ணி வெடிகளை அகற்றும் திறன் கொண்டிருந்தாலும் அதனை ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்கும் நோக்கத்திற்கே பயன்படுத்தும் என்றும் கியர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பிரிட்டனுடன் இணைந்து ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு பன்னாட்டு மாநாடு ஒன்றை நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கின்றார். இது அமைதியான பன்னாட்டு பாதுகாப்பு நோக்கிலான முயற்சி என்றும் போரில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளில் இருந்து தனியாக இருக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்களை தடை செய்வது தொடர்பான நடவடிக்கையை ஏப்ரல் 13 காலை 10 மணிக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தடை ஏனைய நாடுகள் ஈரானுக்கு எண்ணெய் விற்பதை தடுக்க உதவுகின்றன என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் எந்த நாடுகள் உதவுகின்றன என்று அவர் தெளிவாக கூறவில்லை. இதேவேளை ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் தடையில் பங்கேற்க மறுத்துள்ளன. இது அமெரிக்காவின் தேர்வு போர் என்று கருதி போரில் ஈடுபடுவதை தவிர்க்கின்றன. பிரிட்டனின் குடிமக்கள் போரின் விளைவாக உயர்ந்த எரிசக்தி செலவுகளை சந்திக்கின்றனர் என்று ஸ்டார்மர் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் இந்த தடை அறிவிக்கப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமானது. இதன் தடை உலக சந்தையை பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம்.
காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. அமெரிக்கா ஈரான் போரில் தற்போதைய சர்ச்சைக்குரிய ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் எமனுவல் மேக்ரோ, கியர் ஸ்டார்மர் இணைந்த அமைதி பணிக்கான மாநாடு பற்றி மேக்ரான் அறிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுக்க பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான், பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கியர் ஸ்டார்மர் இணைந்து ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்ய உள்ளனர். இந்த மாநாடு அமைதியான பன்னாட்டு பணி ஒன்றை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகிறது. அமெரிக்காவின் தடை ஏப்ரல் 13 திங்கட்கிழமை வெளியானதை அடுத்து அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை தடை செய்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் பெட்ரோல் விலை 1 சென்ட் மாத்திரமே குறைந்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஏப்ரல் 13 நாடாளுமன்றத்தில் ஹோர்முஸ் விவகாரம் பற்றி உரையாற்றியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் குறித்து பல நாடுகளை உள்ளடக்கி விவாதிக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடர்பில் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போரின் 45வது நாளான ஏப்ரல் 13 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதனை அறிவித்தார். ஈரானிய துறைமுகங்களை தடை செய்யும் நடவடிக்கை ஏப்ரல் 13 திங்கட்கிழமை மாலை 4 மணி முதல் நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலம் டெஹ்ரானை ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்க அமெரிக்கா முயற்சிக்கிறது. இதேவேளை அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் அபத்தமானவை என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. தாங்கள் சரணடைய போவதில்லை, இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக தொடர்ந்து போராடப் போவதாக ஹெஸ்புல்லா தலைவர் அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் நடைபெற்ற இறுதி நடவடிக்கை பேச்சுவார்த்தைகளில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியை சந்தித்ததை அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுவது கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா விதித்துள்ள தடை மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் சிரிப்பு வாயு துஷ்பிரயோகம் மருத்துவமனை எதிர்கொள்ளும் சவாலாக அமைந்திருக்கிறது. நைட்ரஸ் ஆக்சைடு என்ற சிரிப்பு வாயு என்பது பல் மருத்துவம், மருத்துவ சிகிச்சை, உணவகங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு வாயு ஆகும். இளைஞர்கள் இடையே இது மயக்கம், மகிழ்ச்சி, யதார்த்தத்தில் இருந்து விலகல், உணர்வுகளை உருவாக்கும் பொழுதுபோக்கு மருந்தாக பிரபலம் அடைந்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் இளம் வயதினரிடையே இது பலூன்களில் நிரப்பி சுவாசிக்கப்படும் முறையில் பரவலாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது. 21 வயது இளைஞர் ஒருவர் 2021 முதல் முறையாக சிரிப்பு வாயுவை பயன்படுத்திய பின்னர் பழக்கப்பட்டு அதற்கு அடிமையாகிவிட்டதாக கூறுகிறார். பிரான்சில் இது மிக எளிதில் கிடைக்கிறது என்று கூறிய அவர், தினமும் மாலை வேளைகளில் தவறாமல் அதனை பயன்படுத்தியதாக சொல்கிறார். இதன் காரணமாக உதவி தேட முடிவு செய்திருக்கிறார். தன் கைகளிலும் கால்களிலும் சூடேறுதல், வலி உணர்வுகளால் அவதிப்பட்டதாக கூறியுள்ளார். காரை ஓட்டுவதற்கு கூட மிகவும் சிரமமாகிறது என்று கூறிய அவர், B12 வைட்டமின் சிகிச்சை மூலம் மேம்பாடு கண்டதாக சொன்னார். நீண்டகால துஷ்பிரயோகம் நரம்பு மண்டலத்திற்கு சேதம், நினைவாற்றல், கவனக்குறைவு, சமநிலை, தசை பலவீனம் இவற்றால் வீதி விபத்துக்கள் காரணமாக சிலர் உயிரிழந்துள்ளனர். 2023-2022 காலகட்டத்தில் மயக்க சம்பவங்கள் 3 மடங்கு அதிகரித்துள்ளன என்று புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2021 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வயது வந்தவர்கள் வாங்குவதற்கு சட்டபூர்வமாக அனுமதி உள்ளது. பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் சிரிப்பு வாயுவை தவறாக பயன்படுத்துவதற்கு தண்டனை விதிக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு வருகின்றார். ஓராண்டு சிறை தண்டனை, 3750 யூரோ அபராதம் விதிக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் 2024 ஆண்டில் இருந்து ஒரு வாகனத்தில் அடைத்து வைக்கப்பட்ட 9 வயது சிறுவன் பட்டினி கிடந்த நிலையில் நடக்க முடியாதவராக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். பிரான்சின் கிழக்கு பகுதியிலுள்ள ஹஹன்பக் கிராமத்தில் 2024 இருந்து ஒரு 9 வயது சிறுவன் தன் தந்தையின் வணிக வாகனத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அயலவர் ஒருவர் வாகனத்தில் இருந்து சிறுவனின் குரல் ஒலி கேட்டதை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து போலீசார் வாகனத்தை உடைத்து சிறுவனை மீட்டிருக்கிறார்கள். சிறுவன் எலும்பும் தோலுமாக காட்சியளித்தார். அவரால் நடக்க முடியவில்லை. சிறுவன் குப்பைகளின் மேல் மலம் மற்றும் சிறுநீரில் மூழ்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். சிறுவனின் தந்தை 2024 நவம்பரில் தன் துணைவியார் சிறுவனை மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப முயன்றதால் பாதுகாப்பதற்காக அவனை வாகனத்தில் அடைத்து வைத்ததாக கூறியுள்ளார். சிறுவனுக்கு மனநல பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும்
பாடசாலையில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. சிறுவன் விசாரணையாளர்களிடம் தன் தந்தையின் துணைவியாருடன் பெரும் பிரச்சனைகள் இருந்ததாகவும் தந்தைக்கு வேறு வழி இல்லாமல் தன்னை அடைத்து வைத்ததாக நம்பியதாகவும் தெரிவித்துள்ளார். 2024 இருந்து அவர் குளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். சிறுவனின் தந்தை கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தந்தையின் துணைவியார் ஆபத்தில் உள்ள சிறுவனுக்கு உதவ தவறியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறுவனின் 12 வயது சகோதரி ஒருவர் மற்றும் தந்தையின் துணைவியாரின் 10 வயது மகள் ஆகியோர் சமூக சேவை அமைப்பின் கவனிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவனின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இந்த சிறுவன் மனநல மருத்துவமனையில் இருப்பதாக நம்பியிருக்கின்றனர். பாடசாலை ஆசிரியர்களுக்கு இந்த சிறுவன் வேறு ஒரு பாடசாலைக்கு மாற்றப்பட்டு விட்டான் என்று தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.